பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 40 கொஸ்டின்ஸ் இருக்குது, 40 மார்க்ஸ். ஓகேங்களா, இது வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 35 மினிட்ஸ் தராங்க. ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 50 கொஸ்டின் இருக்குது. 50 கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக முடியாது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டஃப்னஸ் லெவல். ஓகேங்களா, இப்போ வந்து எப்படின்னாக்கா ரீசனிங் வந்து டஃபாக இருக்குது அப்படின்னாக்கா ஆப்டிடியூட் ஈஸியாக வைக்கலாம், இல்லை ஆப்டிடியூட் டஃபாக வச்சுட்டு ரீசனிங் ஈஸியாக வைக்கலாம். சரிங்களா, அப்படி இல்லை ரெண்டையுமே மாடரேட்டாக வச்சுட்டு இங்கிலீஷையும் கரண்ட் அஃபேர்ஸையும் ஈஸியாக வைக்கலாம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு ரியல் எக்ஸாமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 50 மார்க்கு 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 45 நிமிஷம். ஓகேங்களா, 45 மினிட்ஸ். இது வந்து டைம் ஓடுறது தெரியாது. ஒரு 2 டீ எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10-20 நிமிஷம் முடிஞ்சுட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீசனிங் எபிலிட்டி. இந்த ரீசனிங் எபிலிட்டி தான் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50 கொஸ்டின் 60 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 45 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க் வந்து 35 நிமிஷம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயின்ஸோட பேட்டர்ன். டோட்டலாக 190 கொஸ்டின் இருக்குது, 200 மார்க். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மணி நேரம் 40 நிமிஷம், கிட்டத்தட்ட 160 நிமிஷம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு நல்ல கிளியரா அதாவது நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னாக்கா நிறைய மார்க் டெஸ்ட் போடுவோம், நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம், பட் என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் இருக்காது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பேட்டர்னே என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த எக்ஸாம் எழுத போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேட்டர்னை நல்ல மைண்ட்ல ஏற்றிக்கணும். சரிங்களா, அப்போதான் உங்க மைண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேட்டர்ன் பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வேகன்சி மட்டும் ஒரு டைம் பார்த்துடலாம். சரிங்களா, அப்போதான் இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போன வருஷம், அதாவது இந்த லாஸ்ட் ஜூன் நடந்த எக்ஸாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக நமக்கு 336 வேகன்சி இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட் ஆஃப் வந்து 86.25 தான் வச்சிருந்தாங்க. சரிங்களா, ஜென்ரலுக்கு வந்து 89, இடபிள்யூசிக்கு அதே தான், ஓபிசிக்குள்ள கட் ஆஃப், எஸ்டிக்கு வந்து 84, எஸ்சிக்கு வந்து 74. ஓகேங்களா, ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூசி அது ஃபோக்கஸ் பண்ணி அதை டார்கெட்டாக வச்சு நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ எஸ்சிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியர்லி ஒரு 10 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லா டைமும் அப்படி இருக்குமான்னு தெரியாது, பட் ஆனால் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, இது எல்லா எக்ஸாம்லையுமே இருக்கிறது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 336 வேகன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரலுக்கு 89, ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு 86.25 வச்சிருக்காங்க. சரிங்களா, இது வந்து 336 வேகன்சிக்கு. ஸோ 2023ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 171 வேகன்சிக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரலுக்கு 84.25 வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 22ல 355 வேகன்சி 78 வச்சிருக்காங்க. ஸோ வேகன்சி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் கட் ஆஃபும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. இது வந்து எதனால அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு காம்படிஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் 3 இயர்ஸோட கட் ஆஃப். ஓகேங்களா, அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும், எந்த ஸ்கோரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 85 ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இப்போ அப்படியே என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இந்த இயரோட வேகன்சிக்கு வரும். சரிங்களா, ஸோ இந்த இயரோட வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 380 வேகன்சி, லாஸ்ட் வந்து 335, 355, 171, 336. ஓகேங்களா, அப்போ நியர்லி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஒரு 50 வேகன்சி வந்து எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 380 வேகன்சிக்கு நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த இங்கிலீஷையோ இந்த ஜென்ரல் அவேர்னஸையோ நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இது 2 தான். ஓகேங்களா, என்னென்ன டாபிக், ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீசனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆவரேஜாக வந்து நான் வந்து ரெண்டையுமே வந்து தனித்தனியாக சொல்லலை. டிபெண்ட்ஸ் அப்பான் தி டஃப்னஸ் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இந்த ரியல் எக்ஸாம். ஓகேங்களா, ஸோ அங்கே எப்படி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த 2 டாபிக்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 65லிருந்து 70 மார்க்ஸ் இது நீங்கள் எடுக்கணும். இந்த 65லேருந்து நீங்கள் 70 மார்க் பிளான் பண்ணி நீங்க அட்டன் பண்ணணும். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம 85 பிளான் பண்ணியிருந்தோமா, கட் ஆஃப் வந்து எவ்வளவு பிளான் பண்ணோம், 85 பிளான் பண்ணோம். சரிங்களா, அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, 85 மார்க்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட எய்ம். அப்போ நான் 85 மார்க் எடுக்கணும் அப்படின்னா 85 மார்க் ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணா போதுமா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. ஓகேங்களா, உங்களோட எய்ம் எப்பவுமே நீங்க ஆல்ரெடி எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 95 மார்க் வரும் அப்படின்னு உங்க மைண்ட் சொல்லும். ஓகேங்களா,
இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 85 மார்க் ரியலா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதாவது 95 மார்க் எனக்கு கண்டிப்பா வரும்ப்பா அப்படின்னு உங்க மைண்ட் நினைச்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம். நீங்க வந்து ரியல் எக்ஸாம் முடிச்சுட்டு ரியல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல 85 மார்க் வரும். அப்ப நீங்க நினைக்கிற மார்க்கை விட 10 மார்க் கம்மியா வரும். அதே மாதிரி கட் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா? நீங்க எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்க இவ்வளவுதான் கட் ஆஃப் இருக்கும், இந்த வருஷம் ரொம்ப டஃப்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லா வருஷமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா நம்ம நினைக்கிற கட் ஆஃபை விட 10 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? கட் ஆஃப் நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ +10, உங்களோட ஸ்கோர் நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ -10. இதுதான் வாழ்க்கை. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ரோச் வந்து ப்ராப்பரா பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ 95 மார்க் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த 85 மார்க் அப்படிங்கிறது உங்களால எடுக்க முடியும். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 65ல இருந்து 70 நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஏன்னா செக்ஷனல் வந்து கிடையாதுங்க. ஓகேங்களா? 65ல இருந்து 75 மார்க்ஸ் இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிளியர். ஓகேங்களா? ஸோ இந்த 65ல இருந்து 70 மார்க் எதுல ஆப்டிடியூட்லயும் ரீசனிங். ஸோ இது எப்படி பிளான் பண்ண போறது அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இங்கிலீஷ் அண்ட் இந்த ஃபினான்ஷியல் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் வருமா அப்படின்னா வராது. ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் வருமோ அவங்க இந்த 65ல இருந்து 70 சொன்னோம் பாத்தீங்களா இந்த ஆப்டிடியூட் ரீசனிங். ஓகேங்களா? இதை நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது அப்படின்றவங்க இந்த 65 மார்க் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து பிளான் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் படிச்சுட்டு போனாலும் அங்க வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறீங்களோ என்ன கொஸ்டின்லாம் வந்து போறீங்களோ அது எதுவுமே எஸ்பிஐல பாத்தீங்க அப்படின்னாக்க கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு ஆவரேஜா ஒரு 5ல இருந்து 10 மார்க் வந்து நீங்க எல்லாருமே எடுக்க முடியும். ஸோ நீங்க லாஸ்ட் ஒரு 3 to 4 months கவர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. பட் ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இதுல வந்து அட்டம் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. இதை வந்து நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டுக்கு வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் சேர்த்துக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்ப 85 மார்க் வேணும்னா இந்த 3 டாபிக்ல இருந்தா நீங்க எடுத்தாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் எப்பவுமே உங்களுக்கு கை கொடுக்காது. நான் சூப்பரா படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே. ஓகேங்களா? பட் ஆனா நான் இப்பதான் ஒரு 1 month தான் படிக்கிறேன், 2 months தான் படிக்கிறேன், எல்லாருமே அப்படிதான் மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் நீங்க நம்ப வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி வேணாலும் இருந்து போடும். அப்போ உங்களோட பிளான் என்ன அப்படின்னாக்கா 65 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 65ல இருந்து 70 இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டாபிக் இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு பாத்தீங்களா இது வந்து டஃபா இருந்துச்சு அப்படின்னாக்கா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டஃபா இருந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியா இருக்கும். இது ரெண்டும் வந்து ஈஸியா இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இங்கிலீஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டஃபா மாத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதை டிபெண்ட் பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷ் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிட்டு நீங்க இப்போதைக்கு வந்து இந்த 65ல இருந்து 70 இதை ஃபோக்கஸ் பண்ணி வரப்போற மார்க் டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆப்டிடியூட் வரும். இந்த ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 50 questions 50 marks 45 minutes. அப்போ இந்த 45 minutesல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஐ ஓகேங்களா பாத்தீங்க அப்படின்னாக்கா 20 marks இருக்கும். அப்போ என்னது 20 question. ஓகேங்களா? அப்போ 20 மார்க்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 20 question வச்சிடறாங்க இந்த டிஐ மட்டும். ஓகேங்களா? இது இல்லாத மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அரித்மெட்டிக் வந்து ஒரு 15+ questions இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த டிஐ அண்ட் அரித்மெட்டிக் இதை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல ஈஸியா இருக்கிற கொஸ்டின் இந்த 15 questions பாத்தீங்களா 15+ question அரித்மெட்டிக் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஈஸி மாடரேட் டஃப் இப்படி சொல்லி 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஓகேங்களா பர்சன்டேஜ் ஆவரேஜ் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏஜஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி டாபிக் டஃப் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ப்ராபபிலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மென்சுரேஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 டைப்பாக பிரிச்சுட்டு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதில் இருக்கணும் அப்படின்னாக்கா
இந்த ஈஸி லெவல் டாபிக் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் ஃபர்ஸ்ட். சப்போஸ் நான் வந்து அரித்மெட்டிக்கை ஃபர்ஸ்ட்ல எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ஓகேங்களா. இந்த மாடரேட் லெவலோ இந்த டஃப் லெவலோ ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிஏ, இந்த டிஏயை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன டிஏ இருக்கும் அப்படின்னா, நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்பவே பாத்தீங்க அப்படின்னாக்கா டபுள் வேரியபிள். ஓகேங்களா. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 2 சார்ட் வச்சு கேட்பாங்க. அது வந்து பை சார்ட்டா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா பாக்ஸா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது. ஓகேங்களா. எந்த இதனாலும் இருக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 வேரியபிள்ஸ் வச்சு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த அப்கமிங் டேஸ்ல ஓகேங்களா, இனிமேல் போட போகிறோம் மார்க் டெஸ்ட்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த வென் டயக்ராம் மாதிரி ஒன்று வச்சு கேட்பாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு கிரிக்கெட்டு, இது வந்து ஃபுட்பாலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாலிபால். இந்த மாதிரி ஒரு டேட்டா கேட்பான். இது வந்து மஸ்ட். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கொஸ்டின் எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்லையுமே கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குவோம். சரிங்களா. அப்போ இதுல நமக்கு வந்து இந்த டிஏயை பொறுத்த வரைக்கும் ஈஸியில பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் 20 கொஸ்டின் ஈஸி லெவல், மாடரேட் டு டஃப் லெவல் இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஈஸி லெவல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 10ல இருந்து 15 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா. ஈஸி லெவல் அப்படின்னாக்கா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ வந்து ஒரு டிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம்ல போற டிஏக்கும் மெயின்ஸ்ல போற எக்ஸாமுக்கும், மெயின்ஸ் எக்ஸாம்ல போற டிஏக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னாக்கா இந்த டபுள் வேரியபிள்ஸ். ஓகேங்களா. பை சார்ட், டேபிள், பாக்ஸ் வச்சு வரும். அந்த மாதிரி வரும். 2 வேரியபிள்ஸ் வச்சு கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும், டைம் மட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு டிஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 7ல இருந்து 8 மினிட்ஸ் டிஏ. ஓகேங்களா. இது ஈஸி லெவல் டிஏக்கு உங்களுக்கு இவ்வளவு டைம் எடுக்கும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கால்குலேட் பண்ணி எல்லா டேட்டாவையும் எடுத்து பாக்ஸ்னா பாக்ஸ் இப்படின்னு போட்டு நீங்க பிரிச்சு எழுதிக்கணும். ஓகேங்களா. ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சொல்லி அப்ரோச் பண்ணணும். மெயின்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொஸ்டினுக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா எடுத்து எழுதிட்டு கம்ப்ளீட்டா எல்லா டேட்டாவும் எழுதிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க கொஸ்டின்ஸ் வைஸ் அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா. அப்படியே வரீங்க மாடரேட் டு டஃப் லெவல் வரீங்க. இந்த மாடரேட் டு டஃப் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு 5ல இருந்து 10 கொஸ்டின். இதை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த ஆப்டிடியூடோட டோட்டல் டாபிக்கே கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா. இதை நீங்க சூஸ் பண்ண வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா. அது வந்து மாடரேட் டு டஃப் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா. அந்த கொஸ்டினை பாக்குறீங்க, பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பேராவா ஒரு 4 பேரா கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஓகே இதுதான் டஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. அந்த மாதிரி எப்போ டேட்டா அதிகமா இருக்கும் ஓகேங்களா அது வந்து ஈஸியா இருக்கும். டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா. அதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வகையா வந்து முடியும். ஓகேங்களா. அதாவது டேட்டா கம்மியா இருக்கும். ஓகே இது நமக்கு ஆன்சர் வந்துடும், அதை மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். எது வந்து நமக்கு ஆன்சர் வரும், எது வந்து டூவபிள், எது வந்து நம்மளால முடியாது. ஓகேங்களா. அதை வந்து உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த 20ல இருந்து 25 ஆப்டிடியூட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 20ல இருந்து 25 அப்படிங்கிறத ஈஸியா நீங்க வந்து அப்ரோச் பண்ணிடலாம். எத்தனை மணி நேரத்துல 45 மினிட்ஸ். ஓகேங்களா. அப்ப 20ல இருந்து 25 கொஸ்டின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களால பண்ண முடியும். சரிங்களா. சோ இதுதான் இந்த ஆப்டிடியூடோட பிளான். சரிங்களா. இது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசனிங் வரும். ரீசனிங் நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த டிஏக்கு என்ன வெயிட்டேஜோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு பர்சன் சீட்டிங் இருக்கும். பர்சன் சீட்டிங் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பர்சன் சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 20ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்புட் அவுட்புட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 5 கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து கோடிங் டிகோடிங். இது வந்து 3 to 5 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிளட் ரிலேஷன். இது வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. சோ இப்ப நான் எழுதியிருக்கிற எந்த டாபிக் பர்சன் சீட்டிங், இன்புட் அவுட்புட்,
கோடிங் டிகோடிங் பிளட் ரிலேஷன் இந்த 4 டாபிக்கையுமே நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அவன் எத்தனை கொஸ்டின் வேணாலும் கேட்டு போட்டோம். இந்த டாபிக் வந்துச்சு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க இதை அட்டன் பண்ணவே கூடாது. இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். சரிங்களா? அப்ப நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஈஸி லெவல் இருக்கும். சரிங்களா? டைரக்ஷன் கேட்டானா டைரக்ஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சிலாஜிசம், அதுக்கப்புறம் எம்ஓடி, அதுக்கப்புறம் ஆல்பா நியூமரிக் சீக்வென்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேற என்ன இருக்குங்க, சிலாஜிசம், எம்ஓடி, டைரக்ஷன், ஆல்பா நியூமரிக். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேற என்ன இருக்கும், இந்த பேர்ஸ் கவுண்டிங் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ஃபர்ஸ்ட்ல எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் சூஸ் பண்ணணும். இதுல எந்த டாபிக்குமே கேட்கலப்பா. ஓகேங்களா? இந்த டைரக்ஷன் டெஸ்ட்டோ, சிலாஜிசமோ, எம்ஓடியோ, ஆல்பா நியூமெரிக் சீக்வென்ஸோ, பேர்ஸ் கவுண்டிங் எதுவுமே எனக்கு கேட்கல அப்படின்னா தான் இதுல இந்த பசில் சீட்டிங். ஓகேங்களா? இதுல எது ஈஸி, இன்புட் அவுட்புட் ஒரு 30 செகண்ட் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த இன்புட் அவுட்புட் வந்து டூவபிளா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங் இன்புட் அவுட்புட் இதுல தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் ஸ்டக் ஆவாங்க. சரிங்களா? அப்போ கோடிங் டிகோடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சேம் தான். இதுக்கு ஒரு 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்க, அதே மாதிரி இதுக்கு ஒரு 30 செகண்ட். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, இதுக்கு ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமான்றதை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி தான் பிளட் ரிலேஷன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். எடுக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வரணும். இதுல எங்க உட்காந்தீங்கனாலும் உங்களுக்கு டைம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னாக்கா போயிடும். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பசில் சீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 20ல இருந்து 25 கேட்கறான் அப்படின்னாக்கா 10ல இருந்து 15 பசில் அண்ட் சீட்டிங் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஈஸி எதுல இருக்கும் அப்படின்னாக்கா சர்டைன் நம்பர் ஓகேங்களா? இந்த சர்டைன் நம்பர் பர்சன் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா மந்த், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டேட்ஸ், அதுக்கப்புறம் இது ரெண்டு டபுள் வேரியபிள்ஸ் வரலாம். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜனவரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 2 டேட், இது வந்து 12வது டேட்டு, இது வந்து 29வது டேட்டு. இல்ல ஏ உட்காந்துருக்கா, இல்ல பி உட்காந்துருக்கா. ஏ லைக் பிங்க் கலர், பி லைக் ஆரஞ்சு கலர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுவுமே ஈஸியா இருக்கும் சிட்டி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க நல்லா பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல ஒரு டைப்பு, சர்டைன் நம்பர்ல ஒரு டைப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ளோர் பேஸ்டு 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வந்து பாட்டம் வந்து 1, டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 8 அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்து டெஃபினட்டா இன்னொரு வேரியபிள்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பிளேஸ்ல இருந்து வராங்க. ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சென்னையில இருந்து வராது, பி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெங்களூர்ல இருந்து வராது. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொன்னு வந்து இயர், ஏஜஸ் வச்சு வரும். சரிங்களா? 1981ல இருந்து 1987 வரைக்கும் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தரும் ஒரு வருஷத்துல வந்து பார்ன் ஆகுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் வச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? அது வந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த டைப் ஃப்ளோர்ல வந்து 2 வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் ஏஜஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரே மந்த்ல 2 பர்சன்ஸ் கொடுத்துட்டு 2 டேட்டு டிஃப்ரெண்ட் டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்டைன் நம்பர். இந்த 5 டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப். சரிங்களா? ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்க வந்து இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்றப்போ நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ இதுல ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா 30ல இருந்து 35 ஸ்கோர் உங்களால ஈஸியா பண்ண முடியும். எதனால அப்படின்னாக்கா அங்க எவ்வளவு மார்க், 60 மார்க். சரிங்களா? 30ல இருந்து 35 அப்படிங்கிறது ஈஸியா பண்ண முடியும். அப்போ 35 இதுல பண்ணீங்க இல்ல அப்படின்னாக்கா அப் டு 40 வரைக்கும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 40 அதுல ஒரு 25, இல்லைன்னா அதுல 40 இதுல 25. ஸோ எப்படி எக்ஸாம் வருது, நிறைய பேருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஓகேப்பா எக்ஸாம் வந்து ரீசனிங்னா இப்படிதான் இருக்கும், அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல போகாதீங்க. அங்க எப்படி எக்ஸாம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை மாத்திக்குவோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். பிளான் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா? வேணா நீங்க ஐபிபிஎஸ் கிளப்ல உட்காந்து போட்டு சண்டை போட்டு இருக்க முடியாது. செக்ஷனல் கட் ஆஃப் கண்டிப்பா வைப்பாங்க. ஸோ அதுல வந்து செக்ஷன்ல கிளியர் பண்ணாம போறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா?
ஸோ இதில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.